Hi to all, welcome to Easy Learning Hub. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மெயினாக எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் இன்னும் சிம்பிளாக பார்ப்போம். என்னென்ன பர்பஸ், என்னென்ன எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது எல்லாமே இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதில் டிஸ்கஸ் பண்ண போகிறது ஷேரு, டெப்ட்டு, டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன்றே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ரெஃபர்ஸ் டு த ரூல்ஸ் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் த செக்யூரிட்டிஸ். ஸோ மெயினாக இதோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையிங் அண்ட் செல்லிங் ரூல்ஸ் ஃபார் பையிங் அண்ட் செல்லிங் த செக்யூரிட்டிஸ். இந்த செக்யூரிட்டிஸ் இன்க்ளூடிங் த ஈக்விட்டி. இப்போ செக்யூரிட்டிஸ்னால் எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த ரெகுலேஷன்ஸை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா செபி தான். செபியோட ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1992. இவங்களோட ஒர்க்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூல்ஸ், ரெகுலேஷன், கைட்லைன்ஸ் அண்ட் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட மெயின் ஒர்க்கே. ஓகே, கண்ட்ரோல் த மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதா இவங்களோட மெயின் ஒர்க். இதை தான் இவங்க மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் செபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு நம்ம சொல்லுவோம். இதில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் மும்பையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டால் காமன்லி கால்ட் அஸ் அ ஷேர்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர்ஸை நம்ம பை பண்ணுறோம்ல, ஒவ்வொரு கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம பை பண்ணுறோம் அந்த மாதிரி. ஓகே, இப்போ ஐடிசியை பை பண்ணுறோம், சவுத் இந்தியன் பேங்க் பை பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ஷேர்ஸை நம்ம பை பண்ணுறது. இப்போ ஷேர்ஸை நான் பை பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஷேர்ஸை பை பண்ணுற ஒரு கம்பெனியோட நான் ஷேர்ஸை பை பண்ணுறேன் அப்படின்னா எ பர்சன் ஹூ இன்வெஸ்டட் இன் ஷேர்ஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஷேர் ஹோல்டர். அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஷேர் ஹோல்டர் ரிசீவ் த டிவிடெண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ கம்பெனி வந்து ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க. அந்த ப்ராஃபிட்லேருந்து சம் பர்சன்டேஜ் அவங்க என்ன பண்ணுவாங்க டிவிடெண்ட்டாக வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அது ஒரு ஷேருக்கு ₹1, ₹1, ₹2, 50 பைசே பேஸ்ட் ஆன் கம்பெனியோட ப்ராஃபிட்டை பொறுத்து நமக்கு டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஹேவ் அ ஓட்டிங் ரைட்ஸ். ஓகே, நம்மளும் என்ன பண்ணலான்னா வி ஹேவ் அ ஓட்டிங் ரைட்ஸ். நம்ம ஒரு ஷேர் வாங்கினாலும் நம்ம ஓட் பண்ணலாம். இந்த ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் நம்ம யாரை வந்து அவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா எலெக்ஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஓட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா செபி தான் மெயின். செபி கீழே தான் என்ன வருது அப்படின்னு கேட்டால் என்எஸ்சி வருது, பிஎஸ்சியும் வருது. ஓகே, இவங்களோட மெயின் எய்மே என்னென்னா இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரேடிங்கில் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த மேனிப்புலேட் பண்ணுறதோ மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, யாரும் மேனிப்புலேட் பண்ணாமல் இன்வெஸ்டர்ஸை சேஃப்கார்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது, அவங்களுக்கான கைட்லைன்ஸை ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே இவங்க தான். ஓகே, இவங்களுக்கு கீழே தான் நம்ம ஷேர்ஸை பை பண்ணுறது, சேல் பண்ணுறது எல்லாமே. செபி ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1992. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் த டெவலப்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி மார்க்கெட்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெவலப் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எய்ம். யாரோடது? செபியோட ஆக்ட் 1992. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸை ரெகுலேட் பண்ணுறது. ஓகே, செக்யூரிட்டிஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம்ல, மேலே பார்த்தோம்ல, எதெல்லாம் செக்யூரிட்டிஸ்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா செக்யூரிட்டி அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் கம்பெனி ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2013. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு எவ்வளோ ஷேர்ஸை இஷ்யூ பண்ணணும், அலாட் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம கம்பெனி ஆக்டை பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் இஷ்யூ கைட்லைன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். செபி இதெல்லாம் சொல்கிறது தான். இந்த ஆக்டில் இதெல்லாமே வந்துடும். இந்த ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து அலாட்மெண்ட் கொடுக்கணும், எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், பப்ளிக்கு எவ்வளோ இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிற ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே கம்பெனி ஆக்டில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1956. ஸோ இது வந்து நம்ம என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டிரான்சாக்ஷன்ஸ் என்ன ரெகுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் ப்ரொவைடிங் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிகார்டிங் செக்யூரிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட்ரி ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1996. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஹோல்டிங் அண்ட் செக்யூரிட்டிஸ். இப்போ டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, எப்படி வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டெபாசிட்ரி ஆக்ட் 1996 என்ன டினோட் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே இந்த ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம்.
நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஷேர்ஸ் நமக்கு தெரியும். வாட் இஸ் மே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். இட் கெட் த டிவிடெண்ட்ஸ் பிஃபோர் த காமன் ஷேர்ஸ். இப்போ நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு கம்பெனியில் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு பதிலாக ஷேர்ஸை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து எப்போவுமே ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேஜர் பாயிண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் பேங்க்கில் ஏதாவது வந்து பேங்க்ரப்ட் நடந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு யாருக்கு செட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு போகும். டிவிடெண்ட்டை இஷ்யூ பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு போகும் அப்படின்னா அந்த ஒன் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஹோல்டர்ஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கு காமன் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நமக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் பெய்டு ஃபஸ்ட். ஸோ அப்போ யாருக்கு ஃபஸ்ட்டு இந்த டிவிடெண்ட்டை பே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் பே பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்கிறதா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வரும். ஓகே, ஆஸ் பர் செபியோட ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஷேர்ஸ் கேன் பி அன் இஷ்யூடு டு த மேக்ஸிமம் 200 பீப்புள்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கலெக்ட் மணி ஃப்ரம் மெனி இன்வெஸ்டர்ஸ். ஒரு 10 பேர்கிட்ட ஒரு 20 பேர்கிட்ட 30 பேர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா கலெக்ட் பண்ணி எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஷேரில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை. இது எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்டட் டுகெதர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ளூடட் ஷேர்ஸு, பாண்டு, மணி மார்க்கெட், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதர் அசட்ஸ். இதில் எதில் வேணாலுமே என்ன பண்ணலாம்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்மளாம் மியூச்சுவல் ஃபண்ட் ஏன்னா ஷேர்ஸ்ன்னு மட்டும் தான் நினைப்போம். ஸோ ஷேர்ஸ் மட்டும் கிடையாது, பாண்ட்லையும் நம்ம இஷ்யூ பண்ணலாம். மணி மார்க்கெட், இன்ஸ்ட்ருமெண்ட் எதில் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்ந்தது தான் மியூச்சுவல் ஃபண்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இருக்குது, ஐடி நிஃப்டி இருக்குது, ஃபார்மா நிஃப்டி இருக்குது. இந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெப்ட் செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா மணி பாரோட் பை த கம்பெனி ஃப்ரம் த இன்வெஸ்டர்ஸ். இது யார்கிட்ட வாங்குவாங்கன்னா நம்மளை மாதிரி காமன் பீப்புள்கிட்ட இருந்து கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடன் வாங்குறாங்க. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டிபென்ச்சர்ஸ் ஆர் பாண்ட்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தி ஆர் ஆல்சோ கால்ட் டிபென்ச்சர் ஆர் பாண்டுன்னு சொல்லலாம். இன்வெஸ்டர்ஸ் ரிசீவ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது போஸ்ட் ஆஃபீஸை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 9 பாயிண்ட், 10 பாயிண்ட், 11 பாயிண்ட், 12 பாயிண்ட் அது வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். த கம்பெனி மஸ்ட் ரீபே த பிரின்சிபல் அமௌண்ட். எப்போ இதை வந்து ரீபே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் இந்த ஃபிக்ஸட் பீரியட் தேர் இஷ்யூ ஃபார் த ஃபிக்ஸட் பீரியட் 1 இயர் 2 இயர் 5 இயர்ஸ் அப்படின்னு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடணும். எவ்ரி மந்த் அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுத்துடணும். இன்ட்ரெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேரி இருக்கும். எப்போ அந்த வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு சில கம்பெனி 1 மாதம் கொடுப்பாங்க, ஒரு சில கம்பெனி 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க, 1 இயருக்கு ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனி வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும் பாலிசியில். பட் ஆனால் பிரின்சிபலும் ரிட்டர்ன் வந்துடும், நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடும். ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட், ஃபிக்ஸட் பீரியட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான். டெஃபினட்டாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த இயர் இந்த அமௌண்ட்டை நம்ம ரீபே பண்ணிடணும். நான் கஸ்டமர்கிட்ட வாங்கியிருக்கேன் 1 lakh rupees வாங்கியிருக்கேன்னா திருப்பி நம்ம அதை கொடுத்துடணும். ஓகே, இதை நம்ம வந்து எப்படி கன்சிடர் பண்ணோன்னா செக்யூர்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம், அன்செக்யூர்டும் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எதெல்லாம் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா அண்டர்லைனிங் அசட்ஸ். அண்டர்லைனிங் அசட்ஸ் என்னென்னு கேட்டால் ஷேர்ஸு, டெப்ட்டு, கரன்சி அண்ட் கமாடிட்டி. கமாடிட்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெட்ரோலு, டீசலு, ரைஸ், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே கம்ஸ் அண்டர் கமாடிட்டி. கரன்சி நமக்கு தெரியும் பேஸ்ட் ஆன் டாலர்ஸ். ஒவ்வொரு கண்ட்ரிக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாலர்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாண்ட்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் ஷேர்ஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் கம்ஸ் அண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர்லைனிங் அசெட் நம்ம சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் இதில் வரும் அப்படின்னா காமன் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் டெரிவேட்டிவ்ஸ். இதை நம்ம எதில் பண்ண முடியும் அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். ஓகே, தீஸ் ஆர் த ஷேர்ஸு, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் ஆர் கரன்சி. ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல். உங்களுக்கு ஏதாவது ரிலேட்டட் டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. டெஃபினட்டாக அது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.